சமீபத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த மீட்பு பணியில என்டிஆர்எஃப் சொல்லக்கூடிய ஒரு மீட்பு பணிக்குழு தான் சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்க எந்த மாதிரி செயல்படுறாங்க, அதற்கு சட்டம் அளிக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன, அது பற்றி விளக்கக்கூடிய சட்டம் என்ன? 2015 நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட அந்த மழையில அது கனத்த மழையாக உருவெடுத்து அதன் காரணமாக பெருத்த சேதம் ஏற்பட்ட உடனே அங்கே தமிழக அரசு தன்னால் முடிந்த விஷயங்களை கட்டுப்படுத்தி அதிகாரிகளை கொண்டு அதை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு சூழல்ல அது பேரழிவான ஒரு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சூழ்நிலை உருவானதுனால தமிழக அரசின் கோரிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரழிவு மீட்பு குழு அவங்க தமிழகத்தில் வந்தாங்க. அந்த பணியில அவங்க சிறப்பாக ஈடுபட்டு அவங்க பலரை மீட்டாங்க. எக்கச்சக்கமான ஆட்களை சேதாரத்தை தடுத்து நீண்ட காலமாகவே நீண்ட நாட்களாக அந்த எங்கேயுமே போக முடியாம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த மக்களை பாதுகாப்பாக வெளிக்கொணர்ந்த வகையில அந்த அவங்களுடைய செயல்பாடு பல வகையில பாராட்டை பெற்றது. அந்த பேரழிவு மீட்பு குழு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படிங்கிறது ஒரு சட்டம் 2005 மத்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது இந்தியா முழுமைக்குமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2001 குஜராத்தில் ஏற்பட்ட அந்த பூகம்பம் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி பேரழிவுகளை தடுப்பதற்காக அந்த மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக அதற்கான ஒரு சிறப்பான பயிற்சியை ஏற்படுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்ல பொதுமக்களையும் பொதுமக்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேசிய மத்திய அரசினுடைய உள்துறைக்கு கீழாக அது செயல்பட்டு வருகிறது. அந்த உள்துறை கீழாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த அமைப்பானது அது வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரம் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க பூலோக ரீதியாக வானிலை அறிக்கைகள் மற்றும் பணி தொடர்பான விஷயங்கள், அதே போல இந்த மின்சாரம், கடல், அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே கிரகித்து முன்கூட்டியே தெரிந்து கொண்டு எந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட அந்த மாநில அரசுகளுக்கு தெரிவித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல திட்டங்களை செயலாக்குவதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினை பொறுத்த வரைக்கும் அதற்காக ஒரு பிரத்யேக அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய ஒரு தலைவராக செயல்படுவர் நம்ம பாரதத்தின் பிரதமர் தலைவராக செயல்பட்டு வருகிறார். 9 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதுல 9 உறுப்பினர்கள் ஒருத்தரை ஒரு துணைத் தலைவராக பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கிறார். ஆக அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு திட்டம் வகுக்கிறாங்க, அதற்கான நிதி ஒதுக்குறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை மாநில அரசுகளுக்கு கோரிக்கை அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அது ராணுவ உதவியாகட்டும், மருத்துவ உதவியாகட்டும், நிதி உதவியாகட்டும், அது போன்ற விஷயங்களை இயற்கை பேரழிவுகள் ஏற்படுத்தும் சமயத்தில் அவங்க உதவுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 குழுக்களாக அவங்க செயல்பட்டு வர்றாங்க. அந்த 10 குழுக்கள் இந்தியா முழுமைக்கும் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் 1450 பேர் அதுல அதிகாரிகள் உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அவங்களுடைய அந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை பேரழிவுகள் மற்றும் அணு ஆயுதம், கதிரியக்கம் மற்றும் ரசாயனம் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு அழிவு ஏற்படுகிறது, இல்ல ஒரு தீவிரவாத செயலின் காரணமாக பல பேர் மடிந்து போறாங்க, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருந்து வருகிறது, அதனால பல கட்டிடங்களோ சொத்துக்களோ நாசம் விளைவிக்கப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காகவும் சரி, அதை அந்த மாதிரியான பேரழிவுகளை தடுப்பதற்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உரிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த குழுல உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள்ல இந்தியாவில் இருக்க பலவிதமான பாதுகாப்பு படைகள்ல இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த காவல் பணி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அவங்க டெக்னீஷியன்ஸாகவும் சரி, டாக்டர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற பலதரப்பட்ட குழுக்கள் நபர்கள் அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் இயற்கை பேரழிவோ ஏதேனும் ஒரு தாக்குதல் ஏற்படும் தருவாயில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றும் பயிற்சியை அடிப்படையாக கொண்டு உள்ளூர் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை உறுதுணையோடு இந்த மாதிரியான இயற்கை சீற்றத்தை குறைக்கும் பணிகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் செயல்படுவதற்கான காரணமே இந்தியா முழுமைக்குமே ஒரு பேரழிவு ஏற்படும் தருவாயில அதை தடுப்பதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் முன்கூட்டியே அறிந்து அந்த சீற்றத்தை குறைப்பதற்கான பணிகளை இந்த சட்டம் செயல்படுத்தி வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.